ஸோ இந்த வீடியோவில் சௌந்தர்யா முத்து பற்றி வர்ஷினிக்கிட்ட என்ன பேசுனாங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 2 அன்பாப்புலர் ஒப்பீனியன் சொல்லணும்னு நான் ஆசைப்பட்றேன். தயவு செஞ்சு என்னை திட்டாதீங்க. எனக்கு ஒரு விஷயம் தர்ஷா கிட்ட ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா வெளியே இருந்து முத்துக்குமரனோட சப்போர்ட் எவ்வளோ பெருசு அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்திருக்காங்க. அவ்வளோ தைரியமாக அவங்க முத்துவை கொஸ்டின் கேட்ட அந்த தைரியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை அப்ரிஷியேட் பண்ணணும்னு நினச்சேன். மற்றவங்க மாதிரி சரி நான் முத்துக்கு எகென்ஸ்டாகவே போக மாட்டேன்னு இல்லாமல் ஒரு ரொம்ப போல்டாக ஒரு ஸ்டாண்ட் எடுத்து வச்சாங்க. ஸோ மேபி இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் நிறையா விளையாண்டுருப்பாங்க. மேபி எக்ஸ்போஸ் ஆகிருப்பாங்க, வெறுக்கப்பட்டிருப்பாங்க, வெளியே போயிருப்பாங்க, அது வேறு. இருந்தாலும் அந்த கேம் விளையாண்டுருப்பாங்க அப்படின்னு தோணுச்சு. அண்ட் செகண்ட் திங் என்ன அப்படின்னா, அர்ணவ் ஜெஃப்ரியை பேசினது, அவர் ஜெஃப்ரியை சொன்ன விதம், அந்த வேர்ட்ஸ் யூசேஜ் எல்லாம் ரொம்ப தப்பாக இருந்துச்சு. பட் ரொம்ப போல்டாக, அது யாருமே ஒரு சொசைட்டியில் வெளியில் பேசுகிறதுக்கு கூட பயப்படுவாங்க. ஆனால் ரொம்ப தைரியமாக ஜெஃப்ரி பண்ண தப்பை சொல்லி காமிச்சார். ஸோ அதுவும் எனக்கு அந்த தைரியமாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, சௌந்தர்யா, வர்ஷினி, தர்ஷா குப்தா, அர்ணவ் எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. பேசிகிட்டு இருக்கும்போது சௌந்தர்யா கிட்ட வர்ஷினி கேட்டுட்ருப்பாங்க, இந்த வீட்லேயே யார் உனக்கு காம்படிட்டர்னு நினைக்கிற அப்படிலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ சௌந்தர்யா முத்து ஃபஸ்ட்டே சௌந்தர்யா ஜாக்லினை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி அவள் பேச்சு திறமையை வச்சு இது பண்ணிகிட்ருக்கா, சும்மா பேசி இது பண்ணுறா அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ தான் வர்ஷினி இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, இந்த வீட்லேயே யாருக்கு நீ யார் உன்னை அதிகமாக காம்படிட்டர் நீ ஃபீல் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ முத்து ஏன்னா பேசியே எல்லாத்தையுமே இது பண்ணுறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஜாக்லினை சொல்லுவாங்க. ஜாக்லின் ஏன்னா அவள் சும்மா ஃப்ரெண்ட்ஷிப் அது இதுன்னு வச்சு மற்றவங்களோட இமோஷன்ஸோட விளையாடுறா, அவள் இமோஷன்ஸை காட்டி அடுத்தவங்களோட இமோஷன்ஸை வீக் ஆக்குறா அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா சொல்லுவாங்க. அப்போ உடனே வர்ஷினி செம்மையாக ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, அவங்க அடுத்தவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு இமோஷன்ஸ் இது பண்ணுறாங்கன்னா நீங்கள் அவங்க இமோஷன்ஸை காட்டி சிம்பத்தி கார்டு ப்ளே பண்ணலையா அப்படின்னோடனே, நான் அழுதா அது சிம்பத்தி கார்டா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா கேட்குறாங்க. அழுதா சிம்பத்தி கார்டுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க, எல்லாருக்கும் அழுக வரும். ஆனால் நீங்கள் கேமராவாக போய் அழுறீங்க, மக்கள்கிட்ட பயங்கரமாக சிம்பத்தி ஓட்ஸ் வாங்குறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வர்ஷினி சூப்பராக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் யார்கிட்டலாம் என்ன வீக்னஸ் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாங்க, சௌந்தர்யா சொல்லுவாங்க, முத்துக்கு அவனோட பயம்தான் பெரிய வீக்னஸ், அவனுக்கு ஏதாவது வெற்றி கிடைக்காம போயிருமோன்னு அவன் ரொம்ப பயப்படுறான், அந்த பயம்தான் முத்துக்கு வீக்னஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா சொல்கிறாங்க. சரி, முத்துக்கு பயம்தான் வீக்னஸாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் உங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. தேங்க்ஸ்.